நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருமதி ஜெயந்தி நடராஜன் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களே, பேராசிரியர் சண்முக சுந்தரம் அவர்களே, கலைப்புலி தாணு அவர்களே, விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கோத்தாரி அவர்களே, இணைவேந்தர்கள் திரு சேகர் அவர்களே, செல்வம் அவர்களே, டாக்டர் ருக்மணி அவர்களே, இன்றைய விழாவிற்கு காரணமாக அமைந்த தீபன் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இதை மாணவர்கள் செய்து முடிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நேற்றுதான் என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், நான் 40-50 ஆண்டு காலமாக இருக்கிறேன், நான் செய்யாததை 4 வருடம் இங்கே படிக்கிற 3 வருடம் படிக்கிற மாணவர்கள் செய்து முடித்து விட்டார்களே என்று. அது மாணவர்களின் பலம். இங்கே பேசும்போது திருமாவளவன் சொன்னார், இவர் இளமையின் ரகசியம் என்ன என்று அவர் சில கண்டுபிடிப்புகள்லாம் சொன்னார். ரொம்ப இயல்பாக பேசினார். இங்கே யார் யாரை அழைக்கலாம் என்ற போது எல்லாம் சிலவர்களை முடிவு செய்து அழைத்தோம். திருமதி ஜெயந்தி அவர்களை பற்றி எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒரு காங்கிரஸ்காரர், ஸ்போக்ஸ் பர்சன், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டினுடைய சிறந்த குடும்பங்களில் ஒன்றான நம்முடைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவருடைய பெயர்த்தி அவர்கள் உள்ள பல பேருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினோம். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமாவளவன் அவர்களை நான் சந்தித்து பல ஆண்டுகளுக்கு முன்னாலே, அநேகமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரே ஒரு முறை சில நிமிடங்கள் சந்தித்து பேசியதோடு சரி. நாங்கள் 2 பேரும் சந்திக்காத நண்பர்கள், மியூச்சுவல் அட்மைரர்ஸ் என்று சொல்ல வேண்டும். அப்படி அவரை என்னென்ன செய்கிறார் என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பவன். நான் இந்த சமுதாயத்தோடு ஒரு நெருக்கமான தொடர்புள்ளவன். அவரே சொல்லிட்டாருங்க தாமோதரனை பார்த்து, எந்த குடியரசு வந்தாலும் குடியரசு கட்சி தோன்றால் வேலூராகத்தான் இருக்கும். அப்படி இங்கே அதனுடைய முன்னோடிகள் எல்லாம் தோன்றிய ஊர் இது. அந்த சமுதாயத்தோடு ஒரு 40 ஆண்டு காலமாக ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக தன்னுடைய உரத்த குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிற திருமாவளவன் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்கள் எப்போதும் எங்களோடு இருப்பவர்கள். அவர் ஆங்கிலத்திலே பேச வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். பேசினார்கள். ஒரு காலத்திலே தமிழ்நாடுதான் ஆங்கிலத்திற்கே முதல் இடம். அது சர் சிபியாக இருந்தாலும், ஏஎல் முதலியாராக இருந்தாலும், ஏஆர் முதலியாராக இருந்தாலும், அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை பெற்றிருந்த நாம் அந்த பாரம்பரியத்தை இழந்துவிடவில்லை என்பதற்கு டாக்டர் சண்முக சுந்தரம் இருக்கின்றார். ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர். ஆங்கிலத்தில் இன்றைக்கும் அவருக்கு ஈடாக யாராவது உண்டா என்று எனக்கு தெரியாது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைத்துறையில் இருந்து ஒருவரை அழைக்க வேண்டும் என்று என்னுடைய மாணவ செல்வங்கள் விரும்பினார்கள். எல்லோருக்கும் மனதிலே பட்டது திரு வந்திருந்து இன்றைக்கு அவர் பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். கவிதை மழையாக பொழிந்தார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. என் மனதிலே
அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிற, நாள்தோறும் நினைத்துக் கொண்டிருக்கிற சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். உலகிலே இருக்கின்ற முக்கியமான பல்கலைக்கழகங்களை எல்லாம் அடிக்கடி பார்த்து கொண்டே வருபவன். 10 நாட்களுக்கு முன்னாலே அமெரிக்காவில் இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், MIT, யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் அட் மெடிசன், யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் ஆஸ்டின், RIT, ராச்செஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகிய பல்கலைக்கழகங்கள் போயிட்டு வந்தோம். வந்தவுடனே நான் இங்கு வந்து சேர்ந்தபோது டைம்ஸ் பத்திரிகை அது அவ்வப்பொழுது வெளியிடுவார்கள். உலகத்தினுடைய முக்கியமான பல்கலைக்கழகங்களை தரம் பிரித்து அவர்கள் வெளியிடுவது வந்தது. எடுத்து எப்போதும் கையிலேயே வைத்திருக்கிறேன். நான் என்னுடைய மாணவரிடத்தில் சொல்வதுண்டு. நான் சொல்ல வந்தேன், அதை பாதியில் எடுத்தேன். என்ன ரகசியம்? இளமையின் ரகசியம். எங்களுடைய மாணவர்கள் தான் என்னுடைய இளமையின் ரகசியம். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நம்பிக்கை உண்டு. கடைசியாக போய் நான் சொன்னால் அதை 14,000 மாணவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இங்கே இந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். தி கிளீனஸ்ட் யூனிவர்சிட்டி அண்டர் த சன் இன் த வேர்ல்ட் இஸ் VIT. அதுல எனக்கு சந்தேகம், யாரும் போட்டியே நமக்கு கிடையாது. முதல் இடத்துக்கெல்லாம் வரத்துக்கு பல நாட்கள் ஆகும். அதற்கு பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எங்களுடைய மாணவர்களின் சாதனை இதை போல தூய்மையான சுத்தமான ஒரு பல்கலைக்கழகம் எந்த நாட்டிலும் கிடையாது. அதை என்னால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மாணவர்கள், நல்ல ஆசிரியர்கள், திறமையான ஆசிரியர்கள், கமிட்டட் டீச்சர்ஸ் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பேராசிரியர்கள், ப்ரொஃபசர்ஸ் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் நமக்கு இருக்கிற பலத்தை நாம் அறியவில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. இந்தியா நல்ல முறையில் வளர்ந்து, நமக்கு பல பிரச்சனைகள் உண்டு. அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார், நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றெல்லாம் மற்றவர்களும் சொன்னார்கள். இவ்வளவு பிரச்சனைகளையும் மீறி கடந்த 10-15 ஆண்டு காலமாக நாம் 8-9% தாண்டி